அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் மகள் சேனல். குடிமக்கள் சொன்னபடி குடிவாழ்வு மேன்மையுற குடிமை நீதி அரசு நம் நாட்டில் உருவான நாள் இன்று. இப்பொன்னான நாளில் உங்கள் அனைவரையும் சந்தித்து பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து மகிழ்கின்றேன். ஒற்றுமை உண்டு பலமாம் என்பதாலேயே வேற்றுமை மறந்து ஒன்றுபட்டு வாழும் உயர்ந்த மக்களை பெற்று பெருமை கொண்ட நாடு நம் நாடு. இடையிடையே சில கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் அவை நம் நாட்டின் ஒற்றுமையை சிதைக்கவில்லை. நல்ல அரசு நல்ல முறையில் செயல்பட வேண்டுமானால் குடிமக்களாகிய நாமும் நல்லவர்களாக இருக்க வேண்டும், வல்லவர்களாக வாழ வேண்டும். வல்லமை கலந்த நல்லவர்களாக நாம் மாற நமக்கு தேவையான அடிப்படை பண்புகளை வரிசைப்படுத்தினால் அன்பை தொடர்ந்து மரியாதை என்னும் மகத்தான பண்பே மனதில் தோன்றும். மரியாதை என்றால் என்ன? கேட்டு பெறுவதா அல்லது கேளாமல் பெறுவதா? எவரை மதிப்பது, எவரை மதிக்காமல் விடுவது என்பது போன்ற சிறு சிறு ஐயங்கள் எல்லோருக்கும் தோன்றுவது இயற்கை. மரியாதை என்றால் என்ன என்பதை முதலில் பார்ப்போம். கற்றல் என்னும் அடிப்படை செயல் உயிர் பிறப்பு முதலே தொடங்குகின்றது. கண்ணால் பார்த்தும் காதால் கேட்டும் நாமே உணர்ந்து கற்கும் போதுதான் நம்மை அறியாமலேயே இயற்கை மீதும் மற்றவர் மீதும் ஒரு வியப்பு கலந்த பிரமிப்பு தோன்றுகிறது. அதன் புற வெளிப்பாடே மரியாதையாகும். நம்மை வியக்கச் செய்ய எதுவாக இருந்தாலும் நாம் முதலில் அதன் மீது மரியாதை வைக்கிறோம். பிறகு அதனை போன்றே நாமும் உயர வேண்டும் என்று முயற்சி செய்கிறோம். முடிவில் நம்மை பார்த்து மற்றவர்கள் வியந்து போகிறார்கள். இதுதான் மரியாதையின் மகத்துவம். இதை கேட்டு பெற முடியாது. நம்முடைய செயல்திறனால் தம்மை அறியாமலேயே மற்றவர் நமக்கு அளிப்பதுதான் மரியாதை. முதலில் மற்றவர் நம்மை மதிக்க தொடங்கும் முன் நம்மை நாமே மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மை மறந்த நிலையில் நம் செயல்பாடுகளை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். திட்டமிடுதலும் கூடவே தோன்றும். தோல்வியடையும் போதோ காரணங்களை இனங்கண்டு நம்மை திருத்திக் கொள்ள இதுவே உதவும். மரியாதை என்பது ஒரு தொடர் செயல். கூர்ந்து கவனித்தலில் தொடங்கி கேட்டு சிந்தித்து வெளிப்படுவது இதன் சிறப்பு. இதனுள் அடங்கி இருக்கும் ஒப்பற்ற குணங்கள் எவை தெரியுமா? அடக்கம், பணிவு, இன்சொல், உயிர் இரக்கம், மனிதநேயம், புறங்கூறாமை, விட்டுக் கொடுத்தல், ஊக்குவித்தல், பலன் எதிர்பாராது உதவுதல், நன்றி பாராட்டல், தீயவை விலக்குதல், மனம் அறிந்து செயல்படுதல், சொன்ன சொல் மாறாது இருத்தல், எளிமை, இனிமை, செழுமை என பன்முகம் கொண்ட உயர்தனி பண்பாய் ஒளி வீசுகின்றது மரியாதை. மரியாதை என்பது இரு வழி பாதை. மரியாதை கொடுத்துதான் மரியாதை வாங்க வேண்டும். மரியாதையின் மந்திர வார்த்தைகள் என்ன தெரியுமா? தயவு செய்து, நன்றி மற்றும் என்னை மன்னித்து விடுங்கள். நம் முதல் மரியாதைக்கு உரியவர்கள் நமக்கு அடையாளம் தந்து நமக்காகவே தங்கள் வாழ்வை தியாகம் செய்யும் பெற்றோர்கள். 6 தடவை பூமியை வலம் வருதலும், 14,000 தடவை காசியில் குளித்தலும், பல 100 தடவை சேதுஸ்தானம் செய்தலும், இவற்றால் கிடைக்கும் புண்ணியம் நம் தாய் தந்தையரை ஒரே ஒரு தடவை மரியாதையுடன் வணங்கினாலேயே நமக்கு கிடைக்கும். அடுத்தது, களிமண்ணாய் இருக்கும் நம்மை அறிவு நீர் ஊற்றி பிசைந்து அற்புத மனித சிலைகளாக மாற்றும் ஆசிரியர்கள் நம் 2ஆம் மரியாதைக்கு உரியவர்கள். உற்றார் உறவினர் நம்மோடு
இருந்து நம் உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு உதவுகின்ற நண்பர்கள், நம் வாழ்வில் சிக்கல் போக்க வழிகாட்டி வருபவர்கள் எவராக இருந்தாலும், எங்கு இருந்தாலும், என்றென்றும் நம் மரியாதைக்கு உரியவர்கள். பெற்றதாய், பிறந்த நாடு, பேசுகின்ற மொழி, பரந்துபட்ட மனித நேயம், அதன் வளர்ச்சிக்கு உதவும் உயிர் கூட்டங்கள் என எல்லாமே மரியாதைக்கு உரியவை. இதனை நாம் உணர்ந்து செயல்பட்டால் உலகின் எந்த மூலையிலும் மதிக்கப்படுவோம். மரியாதை கொடுத்தால்தான் கிடைக்கும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் நல்ல கேட்பவராக இருக்க வேண்டும். மற்றவர் பேசும்போது குறுக்கிடாமல் பொறுமையாக அவர் கூறுவதை கேட்க வேண்டும். பிறகு நம் முறை வரும் பொழுது நமக்கு உரிய சந்தேகங்களை கேள்விகளாக கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் உதவி புரிய வேண்டும். நன்றி காட்ட வேண்டும். தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும். யாரையும் அவமானப்படுத்தக்கூடாது. மற்றவர்களின் திறமைகளை மதித்து அவர்களது சாதனைகளை நாம் மனமாற பாராட்ட வேண்டும். பொய்யான மரியாதையை ஒரு பொழுதும் கொடுக்க கூடாது. கூறியதை கூறியவாறு நேர்மையாக செய்ய வேண்டும். தீய பழக்கங்களை தவிர்க்க வேண்டும். மரியாதையின் மந்திர வார்த்தைகளாகிய நன்றி, தயவு செய்து, என்னை மன்னித்து விடுங்கள் என்ற மூன்றையும் தாரக மந்திரமாக கொண்டு நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். கட்டளையிட விரும்புபவன் முதலில் பணிவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும். ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையை முறிக்கும். ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும். ஆனால் ஒரு மரியாதையான வார்த்தையோ மகத்தான உறவை பெருக்கும். சிரித்து பாருங்கள், உங்கள் முகம் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் மரியாதை அளித்து மற்றவரை சிரிக்க வைத்து பாருங்கள், உங்கள் முகம் எல்லோருக்கும் பிடிக்கும். நம்மை வெறுப்பவருக்கு நாம் கொடுக்கும் அதிகபட்ச தண்டனை என்ன தெரியுமா? சிரித்த முகத்துடன் எப்பொழுதும் அவருக்கு மரியாதை அளித்தல். கிராமத்தில் இருந்தாலும் நகரத்தில் இருந்தாலும், படித்த குடும்பத்தில் இருந்து வந்தாலும் படிக்காத குடும்பத்தில் இருந்து வந்தாலும் மரியாதை அளித்தல் என்ற சிறந்த பண்பை நாம் வளர்த்து கொண்டால் என்றென்றும் எங்கும் நாம் உயர்வோம். எனவே இதை மனதில் கொண்டு மகத்தான மானிட சமூகத்தை படைக்க மாணவ செல்வங்களாகிய நீங்கள் முன்வர வேண்டும். உங்களால் மட்டும்தான் நல்ல மரியாதை மிகுந்த நாட்டை உருவாக்க முடியும். அதை நீங்கள் நிச்சயம் நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதுவரை எனது உரையை பொறுமையுடன் கேட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.